நாளை நம்முடைய ஸ்ரீபுரம் பொற்கோவில் அதை தோற்றுவித்து மக்களுக்கெல்லாம் தொடர்ந்து அருளாசி வழங்கக்கூடிய சக்தி அம்மா அவர்களுடைய 50வது ஜெயந்தி விழா. நாளை நம்முடைய மேதகு துணை குடியரசுத் தலைவர் ஐயா CP ராதாகிருஷ்ணன் அவர்கள், நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் எல்லோரும் இந்த விழாவிற்கு வர இருக்கின்றார்கள். நமக்கு தெரியும், சில நாட்களுக்கு முன்பு பாரதத்தினுடைய ஜனாதிபதி அம்மா திரௌபதி முர்மு அவர்களும் கூட இங்கே வந்து ஆசி பெற்று சென்றிருக்கின்றார்கள். இன்று ஸ்ரீராம சேவா சங்கம் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியில வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவிலிருந்து 6 அடி உயர வெள்ளி வேலை அங்கே பூஜை செய்து அபிஷேகம் செய்து அதை காணிக்கையாக அங்கே இருந்து எடுத்து சென்று அம்மா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிகழ்வுல ஒரு பக்தனாக நானும் இன்று ஸ்ரீபுரத்தில் நடந்த நிகழ்விலே பங்கேற்றேன். மிக அற்புதமான இந்த நிகழ்வுல நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் கூட என்னோடு வந்திருந்தார்கள். அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள், இந்து மக்கள் கட்சி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் எல்லோரும் வந்திருந்தார்கள். ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஸ்ரீபுரம் அம்மா தோற்றுவித்த பிறகு, நாராயணி அம்மன் பீடம் வந்த பிறகு எந்த அளவுக்கு வளர்ச்சி இந்த பகுதியில் வந்திருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்கின்றோம். விவசாயத்துல, வேலை வாய்ப்புல, கல்வியில, அனைத்திடத்திலும் கூட ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அம்மா அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள். என்றோடும் பக்தர்களாக அம்மாவின் முன்பு நின்று கொண்டிருக்கின்றோம். 50 ஆண்டு கால அவருடைய அம்மாவுடைய ஜெயந்தி விழா. இன்னும் பல பக்தர்கள் வருகின்ற காலத்துல அம்மாவுடைய அருளை பெற்று சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கின்றோம். அதனால் நம்முடைய நண்பர்களுக்கு கேள்வி இருக்கும், கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். இன்னைக்கு காலையில வைகோ நடைபயணத்தை மேற்கொண்டாரு. அதுல முதலமைச்சர் பேசுறச்ச தமிழ்நாட்டுல போதைக்கு எதிராக எடுத்துட்டு வர நடவடிக்கை ஓரளவுக்கு கை கொடுத்திருக்குது. ஆனாலும் வெளிநாட்டில இருந்து இந்தியாவுக்குள் வர போதையை ஒன்றிய அரசு தான் தடுக்கணும்ன்ற ஒரு கேள்வி. 4.5 ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். இன்னைக்கு வைகோ அவர்களுடைய நடைபயணம் திருச்சியிலிருந்து மதுரை வரை திரு வைகோ அவர்கள் 10 நாட்கள் போறாங்க. சமுதாய மத நல்லிணக்கம் அப்படிங்கிற பெயர்ல வரவேற்க வேண்டிய விஷயம் தான், தவறு கிடையாது. மூத்த தலைவர் நிறைய நடைபயணம் போயிருக்கிறாங்க. 10க்கும் மேற்பட்ட நடைபயணம் வைகோ அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இது 11வது நடைபயணமா இருக்கணும். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அங்கே சென்று விட்டு இந்த முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறது அப்படிம்பாங்க. அதை இன்னைக்கு நாம பார்த்திருக்கின்றோம். எப்படின்னா, அதாவது தமிழகத்துல கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது, நம்ம எல்லோருக்குமே தெரியும். சிந்தட்டிக் ட்ரக் அதிகமாக இருக்கிறது. ட்ரெடிஷ்னல் ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய கஞ்சாவிலிருந்து புழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கு. அப்படியே திருப்பி இன்னைக்கு மத்திய அரசு தான் காரணம் என்கின்ற பழிய மத்திய அரசின் மீது போட பார்க்கறாங்க. திமுகவுக்கு கைவந்த கலை, அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கு கைவந்த கலை. 6 மாத காலம் இருக்கும்போது அதை கையில் எடுப்பாங்க. முதலமைச்சர் அவர்களுக்கு யாராவது அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பாடம் எடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அரசியலமைப்பு சட்டம் என்ன, அதை படிச்சுட்டு தான் அவர் பதவி பிரமாணம் எடுத்து தமிழகத்துடைய முதலமைச்சர் அந்த இருக்கையில் இருக்கிறாங்க. அப்ப இந்த லா அண்ட் ஆர்டர், மெயின்டெனன்ஸ், செக்யூரிட்டி இதெல்லாம் யாருடைய பொறுப்பு அப்படின்னு பார்த்தா ஸ்டேட் லிஸ்ட்ல வரும். 3 லிஸ்ட்ல, ஸ்டேட் லிஸ்ட்ல, மாநில அந்தஸ்து பட்டியல் அதெல்லாம் இருக்கும். அதற்குத்தான் காவல்துறை என்பது மாநில அரசனுடைய முழு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு துறை. மத்திய அரசுக்கும் தமிழகத்தினுடைய காவல்துறைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனக்கு முழுமையாக இந்தியா முழுவதுமே காவல்துறை என்பது மாநில அரசனுடைய பொறுப்பு. அதுக்குள்ள இன்டெலிஜென்ஸ் முதலமைச்சருடைய பொறுப்பு, அதுக்குள்ள கஞ்சா ஒழிப்பு பிரிவு முதலமைச்சருடைய பொறுப்பு. இவ்வளவு விஷயம் இருக்கு. மத்திய அரசு மாநில அரசுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ NCB என்கின்ற அமைப்பு வச்சிருக்கிறாங்க. அதுவும் கூட இன்னைக்கு சவுத் ஜோன் டைரக்டரா தமிழகத்தை சார்ந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய IPS அதிகாரி ஒருத்தர் அங்க பொறுப்பேற்றிருக்கிறார். இத்தனை விஷயங்கள் நடக்கும் பொழுது, இதற்கு முன்பு வேறு வேறு ஆட்சி காலத்துல அதே திறமையாக பணி செய்த காவல்துறை நண்பர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிருக்கு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிருக்கு, கஞ்சா புழக்க வழக்கம் அதிகமாயிருக்கிறது, வன்முறைகள் அதிகமாயிருக்கு, டெரரிஸ்ட் இன்சிடென்ட் அதிகமாயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு சாதாரண பொதுமக்கள் எல்லோருமே கஞ்சா புழக்க வழக்கத்துல நம்முடைய குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பது எல்லா இடத்துலையும் கேட்கிறோம். ஆனால் மடைமாற்றுவதற்காக சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து மத்திய அரசு பொறுப்பேற்க. ஆமா, மத்திய அரசு எங்க பொறுப்பேற்கணும்? மத்திய அரசு பார்டரை தாண்டி ஷிப்ல கன்சைன்மெண்ட் ஈரான்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து வர்றாங்க அப்படின்னா அது மத்திய அரசுடைய பொறுப்பு. கோஸ்ட் கார்டு மத்திய அரசு கிட்ட இருக்கு, நேவி மத்திய அரசு இருக்கு, அதை திறமையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா தமிழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு பள்ளி மாணவர்களை, நடுத்தர மக்களை குறிவைத்து தாக்கக்கூடிய கஞ்சா எங்கிருந்து வந்துச்சு? ஏகப்பட்ட விஷயம் வித்தின் த ஸ்டேட் வருது. அதுக்கு தான் மாநிலத்தினுடைய பார்டர்ல காவல்துறை இருக்கணும். ஸ்டேட்டுக்குள்ள இருந்து வருது. அவங்க கஞ்சா லேபே வச்சிருக்காங்க, மெத்து லேபே வச்சு உருவாக்கிட்டு இருக்காங்க, கெமிஸ்ட்ரி லேப் மாதிரி. அதுல இருந்து வருது. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா
காமர்ஸ்ல வருது, டார்க் வெப்ங்கிறாங்க, அதுலயும் வருது. அதனால முதலமைச்சரை பொறுத்தவரை இது இவ்வளவு பேசுறதுக்கு தெளிவா சொல்லிடலாம். என்னால தமிழகத்தை நிர்வாகம் செய்ய முடியல, என்னால காவல்துறையை நிர்வாகம் செய்ய முடியல, முதலமைச்சர் சொன்னா நாங்க பாத்துக்கிறோம், மத்திய அரசு பார்த்துக்கொள்ளும், முழு பொறுப்பையும் வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய பொய்யை சொல்லுகின்றார். எனக்கு அடுத்த 6 மாசம் கிளிப்பிள்ளை மாதிரி இதை மட்டும் தான் பேசுவார். நான் ஏன் முதலமைச்சரா தோத்துட்டேன்னா மத்திய அரசு எனக்கு வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் கொடுக்கல, நான் ஏன் முதலமைச்சரா தோத்துட்டுனா மத்திய அரசு தமிழ்நாட்டுக்குள்ள வர்ற கஞ்சாவை கட்டுப்படுத்தல, நான் ஏன் முதலமைச்சரா தோத்துட்டுனா தமிழகத்துடைய காவல்துறை மத்திய அரசு கட்டி போட்டான். இது எதையும் மக்கள் நம்ப மாட்டார்கள். மக்கள் எல்லோரும் அறிவார்ந்தவர்கள். மாநில அரசினுடைய வேலை என்ன, மத்திய அரசினுடைய வேலை என்ன என்பதை முழுமையாக தெரிந்தவர்கள். அதனால் முதலமைச்சர் சாக்கு போக்கு சொல்லாம தோல்வி அடைஞ்சிட்டா ஒப்புக்கிட்டோம். கஞ்சா புழக்கத்தை தமிழகத்துல கட்டுப்படுத்துவதிலே நான் முதலமைச்சராக தோற்றுவிட்டேன்னு அவர் சொல்லட்டும், அதுக்கு நாங்க பதில் சொல்றோம். ஆனால் தோற்றுவிட்டு பழியை மத்திய அரசின் மீது போடுவதை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சார், தமிழ்நாட்டில இருந்து ஷிரடி சாய்பாபாக்கு பக்தர்கள் அதிகமா போறாங்க. ஆனா ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. பிஜேபி அண்ணாமலை வந்து ட்ரெயின் இன்னும் அதிகமாக வலியுறுத்தி வர மத்திய. ஆனா நாம எத்தனையோ ட்ரெயினை கொண்டு வந்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கொரோனா காலகட்டத்துக்கு முன்பு இருந்த ட்ரெயின் நிறுத்தப்பட்ட பிறகு அதை அதிகப்படுத்தி இருக்கின்றோம். சுற்றுலா தலங்களை மையப்படுத்தி புதிய ட்ரெயின் வந்துகிட்டே தான் இருக்கு. செங்கோல் எக்ஸ்பிரஸ் புதுசா வந்திருக்குங்கன்னா, வந்தே பாரத் புதுசா வந்திருக்கு. திருவாரூர்ல கனெக்ஷனே இல்லாத ஊருக்கு நிறைய ட்ரெயினை கொண்டு வந்திருக்கோம். இன்னும் நிறைய வரும். அப்படி பக்தர்களுக்கு எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ட்ரெயின் வேண்டும் என்றால் தயவு செய்து நம்முடைய தலைவர்கள்ட்ட சொல்லுங்க. அது நேரடியாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உங்களுக்கு எழுதுங்க, கடிதத்தினுடைய காப்பியை கொடுங்க. நிச்சயமாக அதை கொண்டு வர வேண்டியது எங்கள் பொறுப்பு, நாங்கள் கொண்டு வருகின்றோம். காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி இப்போதான் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. காங்கிரஸ் வந்து அழிவின் பாதையில் செல்கிறது. தமிழக காங்கிரஸ் வந்து ராகுல் காந்திக்கு நேர் எதிரான கருத்துல பல ஆண்டு காலமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்து. ஆனா இன்னைக்கு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் யார் அதிகமா டெல்லிக்கு ஜிங்ஜா போறதுன்னு ஒரு குரூப், தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு யார் ஜிங்ஜா போறதுன்னு ஒரு குரூப். 2 குரூப் தான் காங்கிரஸ்ல, டெல்லி ஜிங்ஜா, தமிழ்நாட்டு ஜிங்ஜா. இந்த 2 ஜிங்ஜாவை தவிர தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுற காங்கிரஸ் யாருமே இல்லை. இன்னைக்கு பத்திரிகையில பார்த்தேன், ஒருவேளை காங்கிரஸ் கட்சி திரு விஜயோட கூட்டணி போயிட்டா ப. சிதம்பரம் அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிச்சு திமுகவோட கூட்டணி வைப்பாரு. காலையில தான் ஒரு பெரிய நாளிதழ் செய்தி போட்டிருந்தாங்க. அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் டேட்டா அனலிட்டிக்ஸ் செல்லுடைய தலைவர், ப்ரொஃபஷனல் காங்கிரஸுடைய தலைவர், அவர் விஜயை போய் பார்த்துட்டு வர்றாரு, போட்டோ போடுறாரு. அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய டெப்ட் சூழலை பத்தி பேசுறார், தமிழ்நாட்டினுடைய கடன் சூழ்நிலையை பத்தி நேர் எதிர் கருத்து பேசுறார். அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியல. இன்னைக்கு ஜோதிமணி இவங்க ஒரு கருத்து போடுறாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் வேறு கருத்து, ராகுல் காந்தி அவர்கள் கருத்து வேறு கருத்து. பேசாம காங்கிரஸ் என்கின்ற கடையை சாத்திட்டு இன்னைக்கு நல்லவர்கள்லாம் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த காலத்துல காமராஜர் ஐயா காலத்துல கதர் சட்டை போட்ட காங்கிரஸ்காரங்க எத்தனையோ பேர் தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு வந்துட்டாங்க. அண்ணன் ஜி.கே. வாசன் அவருடைய தலைமை ஏற்று மூப்பனார் ஐயா காலத்துல இருந்து எல்லாம் இந்த பக்கம் வந்தாச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும், அது இந்திரா காங்கிரஸ். அது ஒரு மாதிரி அந்த காலத்துல காமராஜர் ஐயாவை எதிர்த்து காமராஜர் ஐயாவை தோற்கடிக்க வேண்டும் என்று பாடுபட்ட காங்கிரஸ் தான் இன்னைக்கு இந்திரா காங்கிரஸ் மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸா இருக்கு. அதனால் காங்கிரஸ் என்பது அழிந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி எல்லாத்துக்கும் தெரியும். அதனுடைய தலைவரே ஒரு சான்று. காங்கிரஸுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர் எப்படி இருக்கார் நீங்களே பாருங்க. அதனால காங்கிரஸை பொறுத்தவரை எனக்கு என்ன ஆகுனாங்கன்னா, இந்த பக்கம் சண்டை போட்டு தனியா நடு ரோட்ல நிற்பாங்க. 2026 அசம்பிளி தேர்தல் நடக்கும் பொழுது அவங்க நடு ரோட்ல நிக்க போறாங்க. அதற்கான எல்லா வேலையும் ஆரம்பிச்சுட்டாங்க. குதிரை பேரம் பேசுறாங்க, ஆட்சியில பங்கு கேட்கறாங்க, அதிக சீட்டு வேணுங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம், விஜய்கிட்ட போகணும்னு ஒரு பக்கம். அடிக்கடி ஆல் இந்தியா தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டை சமாதானப்படுத்துறதுக்கு வார வண்டி வருது. அவங்க போற இண்டிகோ டிக்கெட்டுக்கே காங்கிரஸ் கட்சியினுடைய கஜானா காலியாயிர மாட்டிருக்கு. அவ்வளவு பேர்த்த பொதுச்செயலாளர் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. அதனால காங்கிரஸை பற்றி எவ்வளவு பேசினாலும் பேசிக்கிட்டே போலாங்கன்னா, இந்தியாவில் எப்படி காங்கிரஸ் என்கின்ற கட்சி இல்லையோ தமிழகத்துல இன்னைக்கு தமிழக காங்கிரஸ் என்கின்ற கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு எறும்பினுடைய நிலைமையில் இருக்கு. கேரளா ஸ்டேட் திருவனந்தபுரம்ல வந்து பிஜேபி மேயரா வந்திருக்கீங்க. இம்பாசிபிள் பாசிபிள் ஆயிருக்கு. நேற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அது ரொம்ப முக்கியம். கேரளாவில் திருவனந்தபுரத்தினுடைய மேயராக பொறுப்பேற்றிருக்கக்கூடியவருக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் ஒரு கடிதம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் சார்பாக பிரதமர் அவங்க கடிதம் எழுதி. அந்த கடிதம் தான் எங்களுடைய பதில் எல்லாம். எத்தனை பேர் உயிரை கொடுத்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை திருவனந்தபுரத்தில் அங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. பிரதமர் அவர்கள் அந்த கடிதத்தை பேசியிருந்தாங்க. விக்ஷித கேரளம், வளர்ந்த கேரளம் என்கின்ற ஒரு புள்ளியை மையப்படுத்தி இன்னைக்கு திருவனந்தபுரத்தில் இருந்தோம். நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், திருவனந்தபுரம் என்பது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்டை. அவங்க மேயரா இருக்கிறாங்க. ஸ்டேட் கேபிட்டல், பொலிட்டிக்கல் கேபிட்டல் அங்கதான் இருக்கு. முதலமைச்சர் அங்கதான் இருக்கிறாங்க. அந்த இடத்துல 100 கவுன்சிலர்ஸ்ல பாரதிய ஜனதா கட்சி 50 கவுன்சிலர் பெற்று இன்னைக்கு மக்கள் அந்த மேயர் பொறுப்பை நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு நம்மை நம்புகின்றார்கள் என்ற அர்த்தம். அதனால இன்னைக்கு இது ஆரம்பம் மட்டும்தான். 2026 கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி
காசர்கோடுல 60 ஓட்டுல தோத்தோம். இப்படித்தான் எப்பவுமே நம்முடைய சரித்திரம் இருக்கும். ரொம்ப க்ளோஸா வந்து தோத்துருக்கோம் அப்படின்னு. இந்த முறை எல்லாத்தையும் உடைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி கேரளத்துல உறுதியா இருக்கும். காரணம் பல பிரச்சாரம் பல இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு சார்ஜ் ஆயிருக்கிறாங்க. காங்கிரஸ் அங்கே இல்லை, கம்யூனிஸ்ட் தேய ஆரம்பித்து விட்டது. அடுத்த ஆல்டர்னேட்டிவா பாரதிய ஜனதா கட்சியை பாக்குறாங்க. ஸோ நிச்சயமாக 2026 இந்த திருவனந்தபுரம் வெற்றி என்பது இந்த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரி 2026 தேர்தலுக்கான ஒரு முன் குறியீடு. அதே போல 4ஆம் தேதி நிகழ்ச்சியில நயினார் சாரோட நடைபெறும் முடிவில் அமித்ஷா வராரு. அது வந்து ஓபிஎஸ் உள்ளிட்ட அழைப்பு இதுவரைக்கும் விடுக்கலன்னு சொல்றாங்க. ஆனா மாநில தலைவர் இருக்கிறாங்க, இப்ப எலெக்ஷனுக்கு பொறுப்பாளர் போட்டாங்க, அகில இந்திய பொறுப்பாளர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் முடிவு எடுத்துக்குவாங்கன்னா அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்னைக்கு 53 இடத்துக்கு மேல சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கிறாங்க. 53 கட்சி மாவட்டத்துக்கு போய் நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் இணைத்து, கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் இணைத்து மிக வெற்றிகரமான ஒரு நடைபயணத்தை நடத்தி காட்டியிருக்கிறாங்க. கடந்த ஒரு வார காலமாக இந்த நடைபயணத்தில் அவரோடு நான் பங்கேற்றேன். ஊட்டியாக இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், அந்த பகுதியெல்லாம். இன்னைக்கு 4ஆம் தேதி இந்த நடைபயணத்தினுடைய நிறைவு விழாக்கு பாரதத்தினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் புதுக்கோட்டைக்கு வர்றாங்க. புதுக்கோட்டையில இந்த நிறைவு விழா நடத்தப்பட வேண்டும் என்பது மாநில தலைவர் நம்ம தொண்டர்களுடைய விருப்பம். அங்க இன்னைக்கு மிக பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவுல நம்முடைய தொண்டர்கள் அங்கே சங்கமிக்க இருக்கின்றார்கள். எல்லாருக்கும் மகிழ்ச்சியான வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். தமிழகத்தினுடைய அரசியல் திருப்புமுனையாக கூட புதுக்கோட்டையில 4ஆம் தேதி சாயங்காலம் நடக்கக்கூடிய கூட்டம் இருக்கும். அதனால் யார் கூப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் நம்முடைய தலைவர்கள், அகில இந்திய பொறுப்பாளர்கள், தேர்தல் பார்வையாளர்கள் அவங்க முடிவு பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு வராங்க. கவர்மெண்ட் அதை கண்டுக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் வந்து 7வது நாளா போராட்டம், புத்தாண்டு தினத்தன்று போராட்டம், பரிசு என்ன கைது, செவிலியர்கள் போராட்டம், மலையில போராட்டம், பரிசு என்ன கைது, தூய்மை பணியாளர்கள் போராட்டம், விடிய விடிய போராட்டம், பரிசு என்ன கைது. இது மட்டும்தான் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சரை பொறுத்தவரை அவர் ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கார். அவருக்கு கீழே நடக்கிற உலகத்துக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா முதலமைச்சரை பொறுத்தவரை அவர் ஒரு இந்த ரோம் எரிந்த பொழுது நீரோ வந்து ஃபிடில் வாசித்தாராம், அந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு தமிழகத்தினுடைய ஆட்சி. மக்கள் எல்லாம் பசியிலே வெந்து போய் கிடைக்கின்றார்கள், கோபத்தில் இருக்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கு. ஆனா முதலமைச்சர் அவர்கள் அவர் ரம்மியமா அவர் பாடிக்கிட்டு இருக்கார். மத்திய அரசு காரணம், இவங்க காரணம், அவங்க காரணம். இதுக்கெல்லாம் இன்னும் ஒரு 90 நாட்கள் நாம் பொறுக்க வேண்டும். 2026 ஏப்ரல்ல மக்களே தெளிவான ஒரு முடிவு கொடுப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான எந்த ஆட்சியும் வேண்டாம் என்கின்ற முடிவை மக்கள் எடுத்துட்டாங்க. இவிஎம்ல அவங்க பட்டன் அமுத்தின பிறகு அந்த முடிவுக்காக மட்டும்தான் நம்ம எல்லாம் காத்திருக்கிறோம். ஆனா நான் எந்த மாநாட்டுக்கு போல, நான் எங்கேயும் பார்க்கலீங்கன்னா, யாரையும் பார்க்கல. எல்லா தலைவர்களும் அவங்கவுங்க கூட்டம் போட்டுட்டும், பிடித்தவர்கள் வந்து பார்க்கட்டும், கேட்கட்டும், அவங்க முடிவெடுக்கட்டும். இவிஎம் மிஷின் போய் சொந்தமாக யோசித்து தமிழகத்தை யார் மாற்றுவார்கள் என்று நம்பி அவங்க வாக்களிக்கட்டும். தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது மரியாதையும் அன்பும் நம்பிக்கையும் வைத்து விட்டார்கள். அது தேர்தலில் பிரதிபலிக்கும். நண்பர்கள் நன்றி.